EV கார்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாட்டாவில் நெக்ஸான் காரு இல்லை எம்ஜியில் வின்சர் கார் தான் நீங்கள் வந்து ரெண்டுத்தில் ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவீங்க. ரெண்டுமே டேரக்ட் காம்படிட்டர். லான்ச் ஆகி 1 இயர் தான் ஆகுது. பட் சேல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எம்ஜி வந்து செம்மையாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இப்போது இந்த காரோட ஒரு சின்ன ரிவ்யூனா இல்லை என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி. ஓகே ப்ரோ, இப்போ இது நெக்ஸானோட நீங்கள் கம்பேர் பண்ணி கேட்டதுனால நெக்ஸான் வந்து உங்களுக்கு சப் 4 மீட்டர் காரு 4 மீட்டர்ஸ்க்குள்ளே வரும். இது வந்து 4.3 மீட்டர்ஸ் லெங்க்த்து. வீல் பேஸே பார்த்தீங்கன்னா 2.7 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2.7 மீட்டர் வீல் பேஸ் வந்து அப்படியே இன்டீரியருடைய ஸ்பேஸ் வந்து ஆப்டிமைஸ் ஆகி என்ஹான்ஸ் ஆகி இருக்கும். ஸோ நெக்ஸானோட கம்பேர் பண்ணோன்னா இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து வின்சரில் ரொம்பவே அதிகம். சீட்டு வந்து 3 பேர் பின்னாடி சீட்டில் வந்து 3 பெரிய அடல்ட்ஸ் உட்காந்து போகலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு விட்த் இருக்கக்கூடிய கார், ஒரு இனோவாவுடைய விட்த் இருக்கக்கூடிய ஒரு காராக தான் இருக்குது. அண்ட் இதனுடைய ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 38 kWh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நெக்ஸானில் உங்களுக்கு 45 kWh பேட்டரி வரைக்கும் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸானில். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டி யூசர்ஸ் கொஞ்சம் லக்ஸரியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வின்சர் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அந்த 38 kWh பேட்டரிக்கு ஒரு ஃபுல் சார்ஜுக்கு உங்களுக்கு வந்து 320 கிலோமீட்டர்ஸ் வந்து தரும்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 220 230 அந்த ரேஞ்ச் வந்து சிட்டி டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு நமக்கு வந்து கிடைக்கிது. அண்ட் வீல் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச்சில் நல்ல ஒரு பல்கியான வீல் டயர் ப்ரொஃபைலெலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய சைஸ் கார் தான். பார்க்கிங் ஸ்பேஸில் நிறுத்துறதுக்குமே கூட பெரிய சைஸ் கார் தான். பட் டிரைவிங் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாகவோ இல்லை ஹெவியாகவோ ஃபீல் ஆகலை. ஒரு விரலில் ஸ்டேரிங் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். பிரேக்ஸ் நல்லா பஞ்சியாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, ரீடிஃபைண்டாக இருக்குது. சீட்ஸ் நல்லா ப்ராடாக இருக்குது, உட்காந்து போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெரிய 15 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த காரில் கிடையாது. எல்லாமே அந்த ஸ்க்ரீனை டிபெண்ட் பண்ணி தான். நீங்கள் ஹெட்லைட் ஆஃப் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் போய் தான் ஆஃப் பண்ணணும். ஏசிக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு பேனராமிக் இந்த ரூஃப் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி சன் ரூஃப் கொடுக்கல. பட் கிளாஸ் ரூஃப் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாப் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது போதுமான அளவு தான் நம்ம ஊருக்கு. கிளாஸ் ஏரியாலாம் பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்ல விசிபிலிட்டி இருக்குது. அந்த ஒரு வாரமாக வச்சு நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏ பில்லரில் இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் க்ரியேட் ஆகுறது அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. நீட்டாக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸானுக்கும் இதுக்கும் ப்ரைஸிங் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இது கொஞ்சம் பெரிய சைஸ் காரு. அந்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கார் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வின்சர் பார்க்கலாம். ஆர் பேட்ரி கெப்பாசிட்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அது ஒரு 6-7 கிலோவாட் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நெக்ஸான் போகலாம். பட் அதர்வைஸ் EV அப்படிங்கிறது அவங்களுடைய யூட்டிலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஓகேண்ணா, எம்ஜி வின்சர் இந்த காரோட ஃபுல் லென்த் வீடியோ நான் யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து EV கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் லென்த் வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு இந்த கார் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிலங்க. பட் இன்டீரியரில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 லட்சம் 50 லட்சம் காரில் உட்காந்து போனால் எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த அளவு அவ்வளோ லக்ஸரியஸாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபுல் லென்த் வீடியோ செக் பண்ணுவீங்க நான் நம்புறேன். முதல்ல நம்ம பேஜுக்கு வரீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரிவ்யூ நம்ம பேஜில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பண்ணுறேன்.